தேவியா அவனுக்கு ஏமாமா போடா என்னத்துக்குறா நிருப்பம் வில்லே வளைத்தால் பாஞ்சாலி அவர்களுக்கு இல்லனா சூத்து கால் வச்சு போவாங்க ஏமாமா தேவியா அவனுக்கு என்று இளவரசர் நோலிய பேரரசர் துரியோதனா வா பொண்ணு கட்டிக்கோ எங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்குது எடுத்துக்கோ கல்யாணம் பண்ணின்னு போ பாஞ்சாலிக்கு ஏத்தவன் நானே என்ன தவிர எவனை பாஞ்சாலி கல்யாணம் பண்ண முடியாது ஏமாமா ஒருவேளை பாண்டவர் இருந்தா கூட பயமா இருக்கலாம் அவங்களே நேத்தே சா வச்சுட்டுங்க ஆமா யாரு வந்த வில்ல வளைக்கிறது யாரு கல்யாணம் பண்றது மாமா எவன் வில்ல வளைச்சாலும் சரி பொண்ணு எனக்கு ஏன் மாமா கல்யாணம் சொன்ன உடனே எந்த புள்ளைய பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பாஞ்சாலியை திருமணம் செய்வேன் பிள்ளை வளைத்தாலும் சரி வலிக்க விட்டாலும் சரி எத்தனை அரசர்கள் வந்தாலும் சரி நானே உயர்ந்தவன் பணம் தொக்கு ரோஜனம் அனைத்துமே உடையவனா அதனால என்ன மிஞ்சி அவனை வில்லை வந்தா அவனை முறைக்க முடிய வச்சு விடுவேன் அதனால புறப்படுவோமா இதுவே பாஞ்சால நாள் கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடக்குது இருந்தாலும் பாஞ்சால மன்னன் வந்து நம்ம இப்ப கூப்பிட்டு மரியாதை பண்ணணும் என்ன மீசது ஏழு ஏழு பண்றது வச்சு ஏழு பாஞ்சால மன்னன் வந்து கூப்பிடுறியா மந்திரியா ரொம்ப வீக் ஆயிட்டுக்கிறியாளு சரி என்ன கொடுத்துருக்குற எனக்கு அவர்கள் கேட்ட சிம்மாசனம் எனக்கு சிம்மாசனம் கொடுத்திருக்கிறார் ஆகட்டும் எனக்கு முன்ன யாருன்னா வில்ல வலிக்கணும் வந்துக்கிறாங்களா அவனும் வர முடியாது பயம் ஆமா நம்மளை பார்த்தாவே எப்பயுமே ஒரு ஊர்ல 4 திருடன் தானே வச்சுக்க அந்த வீட்டுக்கு 4 பூட்டு போடணும் ஏன் திருடன் தூந்துருவானா நாம கேட்டாவே எவனும் வர முடியாது பொண்ணு எனக்கு மாமா மதுரைக்குரிய குழந்தை சிறிய பிள்ளை இருந்தாலும் கொடுப்பதற்கு ஒரு குணம் வேண்டும். நிவேதா அவர்கள் விழாவிற்கு வந்து காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே பெருமாள் கவுண்டர் மீதிலும் அதாவது பெரியம்மாள் அம்மையாரும் இருவரும் இருவரும் சேர்ந்து விட்டார் என்று மனவேதனுடைய காணிக்கை கொடுத்திருக்கிறார். இருவருடைய ஆத்மா சாந்தமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவரால் அளிக்கப்பட்ட காணிக்கை நாளைக்கு மேடிக்காகவே சுபேஜயம் மதுரைக்குரிய தாயார் மகேஸ்வரி அம்மையார் விழாவிற்கு வந்து காணிக்கை கொடுத்திருக்கிறார். அதே சீனிவாசன் ஐயா அவர்கள் சொர்க்கலோன பருவம் அடைந்து விட்டார். சிவன்பதி அடைந்து விட்டார். அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்று அந்த மனவட்டத்தோடு காணிக்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவர்கள் கொடுக்கப்பட்டது நாளைக்கு மேடிக்காகவே Thank you.
நான் வருகிற பொழுது யார் என்று அறிந்தாயா? செவி கொடுத்து கேட்க வேண்டும். நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? அங்கு தேசம். அங்கு தேசத்தை பங்குமுடனே ஆளக்கூடிய என்ன அரசன் கர்ணன். என்னுடைய பேரோ கர்ணராஜன். என்ன கர்ணராஜன் என்று வைப்பார்கள். அங்கு தேசம். அங்கு தேசம் என்று சொல்கிறேன். அங்கு தேசம் யார் கொடுத்தது? யார் அது? ஏய், என் நண்பனாக விளங்கக்கூடிய துரியோதனன். என்ன என் தம்பி துரியோதனன் கொடுத்த நாடு அது. எப்படி கொடுத்தான்? டேய், வில் பயிற்சியிலே அனைவருக்கும் வில் பயிற்சி நடந்தது. நடக்கின்ற பொழுது என்னவானது? டேய், அனைவரும் மார்த்தட்டி நான் பெரியவன் நான் பெரியவன் என்று தூக்குவல் வைத்தார்கள். எனக்கு கோபம். நானும் யாரிடம் பயிற்சி எடுத்தவன்? பரசுராமரிடம் பயிற்சி எடுத்தவன். விதிரீதி நானும் தேர்ச்சி பெற்றவன். என்னை யாரும் மதிக்கவில்லை. டேய், அப்பொழுது அனைவரும் பூக்குரலை கேட்டு ஓடோடி சென்றவுடனே என்ன நானும் விதிரீதியை செய்கிறேன். எனக்கு இணை யார் போட்டிக்கு வருவது என்று கேட்டேன். கேட்டவுடனே என்ன சொன்னார்கள்? டேய், நீ யார்? எப்பேற்பட்டவன்? யார் தந்தை யார் தாய் என்று என்னை இழிவாக பேசினார்கள். அப்படி பேசிய உடனே எனக்கும் ஆத்திரம் அடங்கவில்லை. தலை குளித்து நின்று அப்பொழுது என் நண்பன் என் தம்பி துரியோதனன் வந்து, ஆஹா நண்பா, உனக்கு நான் நாடு கொடுக்கிறேன், நான் உன்னை அரசனாக்கிறேன் என்று எனக்கு அரசு மொழி கொடுத்தான். கொடுத்த உடனே எந்த நாடு கொடுத்தான்? அங்கு தேசம். அங்கு தேசத்தை கொடுத்து அங்கு தேசத்தை சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். டேய், அங்கு தேசம் அஸ்தாபரத்துக்கு உட்பட்டது. ஆனால் இருந்தாலும் ஜராசந்தன் அஸ்தாபரத்துக்கு உட்பட்ட அங்கு தேசத்துக்கு ஓரமாக இருக்கக்கூடிய ஆற்றங்கரையை ஆற்றினை அவன் கைப்பற்றி கொண்டான். அவனை யாருமே வெல்லவோ கொல்லவோ முடியாது. அவனிடம் போர் புரிய வேண்டும் என்றால் அவனிடம் போர் புரிந்து வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் அவன் காலடியில் விட வேண்டும் என்று ஜராசந்தன் அந்த அங்கு தேசத்துக்கு உட்பட்ட ஆற்றங்கரையை கைப்பற்றி கொண்டிருந்தான். அந்த ஆற்றங்கரை எப்பேற்பட்டது? நீர்வளம் நிலவளம் கூடிய பெருத்த ஒரு நாடாக இருந்தது. அதை அவன் கைப்பற்றி கொண்டிருந்தான். நான் என்ன செய்தேன்? எனக்கு அரசமொழி சூட்டினார். சூட்டிய உடனே அந்த நாட்டை நான் என்ன செய்தேன்? ஜராசந்தனிடம் நான் போர் புரிந்தேன். என்னை வெல்லவோ கொல்லவோ அவனால் முடியவில்லை. அவ்வாறு அந்த ஆற்றினை கைப்பற்றி அங்கு தேசத்துக்கு உட்பட்டு நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அங்கு தேசத்தை சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகிறேன். அப்படி ஆண்டு வந்தாலும் டேய், இந்நாளையிலே ஏன் வந்திருக்கிறேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? டேய், ஏன் வந்திருக்கிறார்? எதற்காக? நிருபம் எங்கிருந்து வந்திருக்கிறது? பாஞ்சால நாட்டிலிருந்து நிருபம் வந்திருக்கிறது. அதனால் சென்று பாஞ்சால தேசம் செல்வோம். ஆகட்டும்.
என்ன அது சொல்லு. என்ன? இந்த வேஸ்க்கு போட்டது தான் நீ தப்பா தூங்குறியா? ஏய், அவ வச்சு அவளுக்கு தான் தெரியுதா? தெரியும். ஏ? அது இது. சொன்னா கேட்கணும். நடவியா? பையன் எக்கச்சக்கம் ஏடா குணம் அட்டகாசம் இருக்க பையன் இருக்கா எங்க ஆமா நான் வெளியே நான் யார் எப்படிப்பட்ட மன்னன் என்ற விளக்கம் ஆமா எப்படி விடாச்சு தெரியுமா கொடுங்கோலாச்சு அப்படி கொடுங்கோலாச்சு என் தந்தையார் மரண விளக்கும் என் தந்தையாருக்கு 2 மணியும் இருக்கும் யாராரு கற்பனை பருவடி சொல்லக்கூடிய 2 தாய்மார்களுக்கு என் ஆட்சி என்ன தந்தையார் ஆடலோ நீங்க என்ன ஆச்சு என்னோட ஆட்சி என்ன ஆச்சு கொடுங்கோலாச்சு கொடுங்காட்சி என்னை கண்டால் யாராரு எப்படி இருக்கணும் கண்டால் யாராரு அண்டா தேவர்கள் எப்படி அண்டாது தேவர் முதல் கண்டோர் என்ன எப்படி வரணும் மன்னனே வருக மட்டானே வருக ஜொரோச்சந்திரனே வருக என்று போற்ற வேண்டும் அப்படி இருந்தாலும் இந்த தேசத்தில் வந்த காரணம் என்னடா எங்க இருந்து ஓ என்ன என்ன காரணம் எதுக்குடா உனக்கா என்ன எதுக்கு நிருபம் சுயபுரம் அப்படி இருந்தாலும் எங்க போனோம் பாஜகம் சமாதானம் ஆகட்டும் நமக்கு கோலான யாரும் வரல வர முடியாது எவனா வரானா வன்னி குட்டிக்கே பல்லு வேலைக்கிறவன் அப்பேற்பட்ட வீரம் வல்லம படிச்சு வேண்டாதே ஆள் யாரும் தெரிந்தா நான் தாண்டா மலைநாட்டு மன்னன் கல்யாணத்துக்கு போட்டுனா
உன்னை கோபப்பட்டாளா? போங்க. நானே ராஜா நானே மந்திரி. போட்டாரு உள்ள போய் தூங்குறான். அடா நான் உன் மந்திரி கோபப்பட்டனா? எவ்வளோ உனக்கு சம்பளம்? 200 ரூபாயா? வாப்பா வாப்பா நீ பொறுத்த புத்துக்கு 200 ரூபாய். ஒரு நிமிஷத்துக்கு 4 வாட்டி டீ கடைக்கு போற தாயில் மாதிரி இப்படி சம்பளம் எல்லாம் போக மாட்டேன். சம்பளம் கொடுத்தா ஆகணும். சம்பளம் கொடுத்தா அப்புறம் போய போறா? 200 ரூபாய் சம்பளம். சம்பளம் நீங்க என்ன நாள் செவ்வாயா? வியாழக்கிழமை நாள் தான் இந்த மாதிரி ஆள்லாம் தாயாடுவாங்க. ஏனாச்சும் பண்ணுக்கிறான் நான் கேள்றா. கல்யாணத்துக்கு போறா அதே பொண்ணுக்கு பூவு அப்பதான் வாடாதுக்கும். சொட்டீர் பாசனம். சரி இப்ப நேரம் ஆகிவிட்டது. எனக்கு நிர்பந்தம் இருக்குது. சரி பருப்பலமா பாஞ்சால் நாட்டுக்குடா கல்யாணத்துக்கு. உனக்கு மூஞ்சில் முடிச்சுட்டு போறியா போனா பொண்ணு எனக்கு கிடைக்குமா? என்ன கூட அழகா யாரும் வர முடியாது. ஆமா ஆமா இந்த பாஞ்சால் நாட்டுக்கு நீதான் மந்திரியா? சோத்துக்கு வந்தவங்களா? ஓ மாப்பிள்ள நம்ம கம்பீரமா வந்து மாமா இந்த கல்யாணத்தெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரமோஷன்ங்கிறாங்கள அது பொண்ணு ஒண்ணு போனாட்டுக்கு. இவன் சோத்துக்கு வந்தவங்க அவங்களா? யாராடா சோத்துக்கு வந்தவன்ற? நீதான் பண்டியா 3 சோத்துன்னா ஊடு போய் சேரு. நான் யாரும் தெரியுமா? யாரா நீ? நான் தான் மாப்பிள்ளைய. மாப்பிள்ளையா? என்ன அழகு தெரியா குட்டினா? அவன் அந்த மாதிரி அழகு யாரு இல்லடா. பொண்ணு எனக்கு தான். போய் உட்கார சோத்து பொண்ணு. மாமா போய் உட்கார புடுப்புடுத்தாரா உட்கார போய் வண்டா காத்தால 5 மணிக்கு போய் உட்காரான். பல்லு உழுது பாரு சொல்லு. உங்க சிம்மாசாரம் எனக்கு நானே சிம்மாசனம் தூக்கணும் தெரியலையா? வட்டு வட்டு பேசிக்கலாம் பொண்ணு. எப்படி அது சிம்மாச்சாரம்? யாருன்னா கீழே அப்படியா? எங்கடா போயிட்டா? சீரியா தேதியா வேலை யாருக்குன்னு அவன் கஷ்டமாட்டா இல்லடா யாரும் போய் ஐயா எனக்கு கல்யாணம் அப்படி இருந்தாலம்மா நவரத்தனைய மிகுந்த நல்லதோ அது கேளா அவரில்லா எனது தந்தை மாந்தை வணங்குகிறாரே. தான் செய்யும் மனதுக்காக புவிதனில் இருந்து மன்னாதி மன்னர்கள் வேதாதி வேந்தர்கள் எல்லாம் சொல்லிருக்கும் இந்த சபையிலே இல்லையா 55 நாட்டு அரசர்களும் நிறைந்த சபையில் இன்னார் இன்னார் என்று கேட்கிறேன். தகுந்தவாறு எனக்கு பதில் சொல்லணும். அம்மா நீங்க கேட்டால் அது தகுந்தவாறு பதில் அளிக்கிறேன். அப்படியா? அடிரத்த மொழி தரி
அமர்ந்திருக்கிறார் அல்லவா அவர் போல அந்த மன்னர் யாரம்மா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அதை எனக்கு சொல்ல வேண்டும் தோழி. சொல்கிறேன் தாயே ராஜமாதா. மேடம் சட்டை எடுத்து வாங்க. எங்க நாட்டுல இல்ல அப்படி நீ யாரியா கேக்குறேன் அப்படி பதில் சொல்றேன். 58 நாட்டுக்கு இளவரசர் நோடைய பேரரசர் என்ன பத்தி பெருமையா சொன்னீங்கன்னா வாங்க பாரு தங்கத்திலேயே கூட்டுவேன். சொல்லு நானே சொல்லடி மோகனாயகி. அழகான உயர்ந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மன்னர் யார் என்று தெரியவில்லை. அவனை பவானி 56 தேசத்தை இன்று இளவரசர் நாளைய பேரரசராக போறவரு அவர்தான் துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜர் என்று சொல்லுகிறாயே. தனரேகை படித்தவர் அவர் தான்மா. அவர் கிட்ட இல்லாத பணமே இல்ல. அப்பேற்பட்ட உத்தமர் நல்லவர் என்று சொல்லும்படியான உலகம் போட்டும் 56 நாட்டுக்கு இன்று இளவரசர் நாளைய பேரரசராக போறவரு துரியோதன மகாராஜா. பெருமையாக அன்பாக பாசமாக அமர்ந்திருக்கக்கூடிய மன்னர் அவர் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அதை எனக்கு கண்டறிந்து சொல்ல வேண்டும். உரைக்கின்றேன் மாசற்ற அந்த பிரச்சனை காந்தர தேசத்தை கொங்கு உடனே அழக்கூடிய அதாவது அவர்தான் காந்தர நாட்டை மகாராஜா சகுனி மகாராஜா என்று அழைப்பார். அதாவது துரியோதனுக்கு சொந்த தாய் மாமன் அவர்தான். அப்படியா? சூரிய பிரகாச போலே காலையிலே வண்ண பொழுதிலே வரக்கூடிய சூரிய பகவான் என்று சொல்லும்படியான ஆதவன், அந்த ஆதவன் என்று சொல்லும்படியான சூரிய பகவான் காலையிலே வரக்கூடிய நேரம் 1000 பிரகாச ஒளியோடு வரக்கூடியவர் அந்த சூரிய பகவான் போல் அமர்ந்திருக்கக்கூடியவர் சொகுசாய் அமர்ந்திருக்கக்கூடிய மன்னவர் யார்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அம்மா? அப்படியா? அவர் யார் என்று தெரியவில்லையா? அங்கு